எதுக்கோசம் வந்தீங்க? ட்ரிங்க்ஸ் பண்ணுற பிரச்சனை. எத்தனை பசங்க? பொண்ணு என்ன பண்ணுறாங்க? பொண்ணு என்ன பண்ணுறாங்க? பையன் தேர்ட் இயர் படிக்கிறான் காலேஜ். பொண்ணு 10th. ஒய்ஃப் இல்லையா? என்னாச்சு? எப்படி இருந்தா? உடம்புக்கு என்ன முடியாமல் போச்சு? டாக்டர் தான் நீங்கள் சொன்னீங்கன்னா புரியும். அண்ணன் தம்பி இல்லையா? எதுவாக சண்டை போட்டாங்க? ஓ, அப்பெல்லாம் நீங்க தண்ணி அடிச்சதே கிடையாது? அப்படியே அடிப்பீங்க, லைட்டா அடிப்பீங்க. நீங்க எப்பதான் ஆரம்பிச்சீங்க முதல்ல அந்த குடின்றது? ஃபர்ஸ்ட் தொட்டிருப்பாங்கல்ல, அந்த குடி எந்த வருஷம் ஆரம்பிச்சீங்க? 22 வயசுல ஆரம்பிச்சீங்க. இப்போ 48 வயசு. ஒரு 22 வருஷமா குடிச்சிருக்கீங்க. அந்த 22 வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சீங்கன்னா என்ன சாப்பிட்டீங்க? பியர் ஆட்ல ஆஃப் ஆகி 4 பேர் சாப்பிட்டீங்க. அதே கொஞ்சம் கொஞ்சமா 4 பேர் சாப்பிட்டீங்க. பட் இப்போ கடைசியா வந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நாளோ இல்லை அன்னைக்கு எவ்வளோ சாப்பிட்டுருப்பீங்க? ஒரு ஆஃப் ஒரு கட்டி சாயந்தரம். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, அடிக்ஷன்ல டாலரன்ஸ் அப்படின்னும். அதாவது முதல்ல சாப்பிட்டது வந்து ஒரு பியரோ இல்லை ஒரு கட்டிங்கோ சாப்பிட்ட உடனே நல்லா போதை வந்துருக்கும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆஃப் சாப்பிட்டா கூட போதை வந்துருக்குமான்னா பெரிய போதை ஒன்றும் வந்துருக்காது. அப்படியே உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு ஓடின்னு இருக்கும். கரெக்டாக நான் சொல்றது? இதுதான் போதையில் அந்த குடி நோய் அப்படின்னுவோம். அந்த குடி நோயில் வந்து டாலரன்ஸ்ன்றது வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்கும் இந்த 22 வருஷத்துல. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப மோசமாயிடும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லாம் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வியாதியை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இதுலேருந்து வெளில வந்துடலாம். குடிக்காம 3 மாதம் இருந்தீங்க. எப்படி அப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்தி குடி நிறுத்தணும் அப்படின்னு நீங்களாம் நிறுத்திருக்கீங்க, வீடு விட்டு இருந்திருக்கீங்க. வெரி குட், வெரி குட். அந்த மாதிரி முயற்சி பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி இடம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வெளியில போனாலும் சில சப்போர்ட் குரூப்ஸ் இருக்கு, ஆல்கஹாலிக் அனானிமஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரூப்ல போய் ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கட்டத்தை கடந்து சில பேர் வந்திருப்பாங்க. உங்களை மாதிரியே ஒரு 20-25 வருஷம் குடிச்சிட்டு இன்னைக்கு 20 வருஷம் குடிக்காம இருக்கிற நான் சொல்லுவார் அந்த மீட்டிங். அப்போ அவருக்கு அனுபவம் ஜாஸ்தியா இருக்குமா இல்லையா? அப்போ அவர் சொல்றதை கேட்கலாமா இல்லையா? அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க இங்க இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் வீட்டுக்கு போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமும் அங்க போய் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஆஹா, இது பயங்கர பேராபத்துல இருந்திருக்கோம், தப்பிச்சுனோட நம்ம அப்படின்னு டெய்லி நம்மள நம்ம ஒரு நாளா தள்ளி பல வருஷம் தள்ளிட்டு போகலாம். இல்லாட்டி அந்த 3 மாசத்துல பிச்சுக்கோ. நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, 3 மாசம் நீங்க போதை இல்லாம இருந்தீங்க, ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையினால நீங்க திருப்பியும் அடிச்சுட்டு இருக்கிறீங்க. கரெக்டா? ஸோ அது என்ன பிரச்சனைன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி குரூப்ல போய் உக்காந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, டேய் இது பிரச்சனை வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் தப்பிச்சுக்கோ, நாளைக்கு மீட்டிங் வா அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் அந்த மாதிரி மீட்டிங் நடக்கும். அந்த மாதிரி மீட்டிங் இங்கிருந்து முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட நம்ம தொடர்ந்து அந்த மீட்டிங் போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த போதை குடி நோயிலிருந்து வெளில வந்துடலாம். முன்னாடி 22 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? சுதந்திரமா இருந்தீங்களா? காலையில எழுந்தவனே இப்போ மண்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும், குடின்னு. அதெல்லாம் இருந்திருக்காது அந்த வயசுல. ஹாப்பியா போயிருப்பீங்க, விளையாண்டுருப்பீங்க, வேலைக்கு போயிருப்பீங்க, உள்ள குட்டியோட வெளியே போயிருப்பீங்க, ஒய்ஃபோட. கல்யாணம் முடிக்கும் போது போத பழக்கம் உண்டா? எப்படா ஒரு ஃபங்க்ஷன் தான் அடிப்பீங்க, ஏதாவது கருமாதி, ஒரு டெத்து, மஞ்சள் நீர் ஆட்டுங்களா? அடிக்க மாதிரி
வாய்ப்புங்கிறான் சொல்லிட்டு மீன்லாம் சாப்பிட்டேன். ஆனா இப்போ மஞ்சள் நீராட்டு விழாலாம் போனா என்ன ஆகுது? ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டையா பிரச்சனை ஆயிடுச்சு இல்ல. இப்போ ஒய்ஃப் எல்லாம் கூட்டினே போறது கிடையாது. நான் தனியா இறந்துட்டாங்க, அது ஒரு பிரச்சனை இல்ல. அவங்க இறந்து ஒரு குடும்பத்துல பாருங்க, அதுவும் குடிநோயால தான். உங்களோட குடிநோய் கிடையாது, அவங்களோட அண்ணன் தம்பிகளோட குடிநோயினால பாதிப்பாயே யாருக்கு? ஒய்ஃபுக்கு கேன்சர் வந்துச்சா? கால்லையா? எலும்புல. எந்த வருஷம் அது? உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் இருந்துச்சு? இன்னையோட 20 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு வந்து இப்போ 2011 கல்யாணம் ஆனது 2004. ஸோ ஒரு 7 வருஷம் ஒன்றா இருந்துருக்கிறீங்க. அவங்க கூட கொடுத்தவங்கலாம் நடத்துவீங்க. அப்பயும் குடிச்சிருக்கீங்க. அதான் சார், வேலைக்கு போனால் வீட்லேயே வச்சுன்னு குடிப்பீங்க, படுத்துவீங்க. அதுக்கப்புறம் காலைல நானும் தேவையோ வீட்டு வாங்கி பையனை சொல்லிட்டு ஆனால் குடிச்சிருந்தீங்க. அப்போதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு குடி இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது என்னப்பா பிரச்சனை உனக்கு அப்படின்னா, காலில் ஒரு சின்ன கட்டிடுமா எனக்கு அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சு முதல்லயே அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கூட பண்ணி விட்டுருக்கலாம். அதனால அதுவுமே நம்ம பக்கம் தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அது வந்து சொல்ல சார். ஆமா, கேன்சர் நிறைய பேருக்கு நீங்க சொல்றது கரெக்ட் தான். கேன்சர் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இருக்குது. வந்து அது வந்து சொல்லி இருக்குது, பசங்க சொல்லுது. அப்பா அம்மா வந்து 2 மாமா படிக்க பேசுறாங்க. இது இல்லை சார். ஒரு நடக்கும்போது வந்து நான் இட்டு போயிட்டு சித்த வைப்போம். நீங்கள் சார் அங்கே அப்புறம் கேஎம்சி எல்லாத்துக்கும். உங்களுக்கு சுகர் இருக்கா? இல்லை சார், சுகர்லாம் இல்லை, டிபி இல்லை. ஆனா போதை விடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் அந்த முடிவுக்கும் வரமாட்டாங்க. நீங்க வந்து விடணும்னு 3 மாசம் வேற இருந்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு வந்து இத கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, போதை விடுறது எப்படின்னு கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா விட்டுலாம். வைராக்கியமா இருந்து இது பண்ணிடலாம். இப்போ உங்க மனைவி கிடையாது, இப்போ பசங்க தான் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறது. பொண்ணு இப்போ படிக்குது, 10வது படிக்குது. பையன் காலேஜ் படிக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் எப்படி, நீங்க இங்க வந்துட்டீங்களே, இப்போ அவங்களுக்குலாம் சாப்பாடு கொள்றது இதெல்லாம் எப்படி? அக்கா சேர்ந்து போறாங்க சார். உங்க அக்கா? அக்காவுக்கு 2 பையன், நாங்கள் 2 பேர், மொத்தம் 7 பேர் வரும். ஒரு பையன் வந்து உங்க அக்கா ஃபேமிலியோட அட்டாச் ஆயிருக்கீங்க, அவங்க பாத்துக்கிறாங்க. ஒரே ஃபேமிலியா இருக்கீங்க, உங்க அக்கா வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறது. நீங்க சம்பாதிச்சு கொஞ்சம் அக்கா கொடுத்துருவேன். அதே மாதிரி அக்கா வந்து எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பசங்க ஸ்கூல்லாம் காலையில அதுங்க வேலை என்னவோ டக்கு சேர்ந்து போயிட்டு இருப்பான். அக்காவுக்கு எத்தனை பசங்க? 2 ஆம்பளை பசங்க. அவனும் நல்ல உத்தியோகத்துல. அவங்க வீட்டுக்காரமா? இது வீட்டுக்காரர் வந்து கொத்தனார் சார். அவங்க வந்து அவர் குடிப்பாரா? அவர் குடிப்பாரு வந்து ஓசியில் வாங்கி குடிப்பாரு. ஆமாம் சார், ஏன் வாங்கணும்? ஓசியில் வாங்கி கொடுத்தா குடிப்பாரு. ஃபுல்லு வாங்கி கொடுத்தா காசு கொடுத்தா வேணாம். நல்ல பழக்கம் தானே. நல்லா வயசு சார், 15 வயசாக இருக்கு. அவங்க ஆட்டோ சொல்லணும் நான் போய் சொல்லணும். வெரி குட், வெரி குட். அதெல்லாம் வந்து சில பேர் சோஷியல் ட்ரிங்க்னு சொல்லுவோம். அதாவது நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, எப்பயோ ஒரு நேரம் கூடி இருக்கும் போது கொஞ்சமா குடிச்சிட்டு அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க. அடுத்த நாள் அவங்க வந்து அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க, வேலைக்கு போயினே இருப்பாங்க. கரெக்டா நான் சொல்றது? அவர் அந்த மாதிரி கேட்டகரி. பட் நம்ம எப்படி நைட்டும் குடிச்சிட்டு காலையிலயும் போய் கட்டி கட்டிக்கணும். மதியானமும் லைட்டா போடணும். அது வந்து தெரியுது. ஸோ 24 மணி நேரம் ஓடிட்டு இருக்கிறது தான் குடி நோயின்னு சொல்றோம். இப்போ டாஸ்மாக் இருக்கிறவங்க எல்லாமே எடுத்துன்னு வந்து இங்க சேர்க்கறாங்கன்னா சேர்க்கறது கிடையாது. உங்க அக்காவோ போலீஸ்காரரோ யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு உங்களை, இவன் வந்து ரொம்ப குடிக்கிறான், பிரச்சனையாகுது ஊருக்குள்ள
காலையில இருந்து நைட் வரைக்கும் குடிச்சிக்கின்னு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி தான் எடுத்துன்னு வந்து சேர்க்குறாங்க இங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? ஆனா சோசியல் ட்ரிங்க்ன்றவங்க அப்படி கிடையாது. அவங்க பாட்டு அவங்க வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களால ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. புரியுதுங்களா? அதனால நம்ம வந்து குடி நோய் நமக்கு இருக்குதுன்னு உணர்றதுக்கோசம் இது சொல்றேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த குடி நோய்ன்றது நமக்கு இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா நீங்க? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அது ஒத்துக்கிறீங்கன்னா சீக்கிரம் வெளியே வந்துடலாம். வேற எதுவும் உங்களுக்கு சுகர் பிபி இல்லைல்ல, நான் அதுக்கான மாத்திரை எதுவும் போட தேவையில்ல, அதுக்கான செக்அப் எதுவும் பண்ணி பார்க்கணுமா? சுகர் இருக்கு பிபி நல்லா இருக்குதா? ஆனா 48 வயசு ஆகுதுன்றதுனால ஒரு வாட்டி பார்க்க சொல்றேன். உங்க வீட்டுல சப்போர்ட்டிங் பர்சன் யாருன்னு பாருங்க. சப்போர்ட் பண்ணுவாங்க, ஜெனரல் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒன்றும் சொல்லுவேன், அன்னைக்கு வந்து நான் தண்ணி வச்சுட்டு நம்ம ஏரியாவில் இந்திக்கார அவன் நல்லா பழக்கம், அவனும் ட்ரிங்க்ஸ் வாங்கிக்குவான், நானும் வாங்கிக்கிறேன். அவன் போதை எனக்கு தெரியாது, நானும் நைட் போகிறேன், அப்படியே வாடான்னு போகிறேன். அவன் போயினே இருந்தான். அவர் அண்ணன் கூப்பிட்றேன், அண்ணன் ஒரு ரூபா கம்மியாக இருக்கும், நான் ஏன் அவனுக்கு தரணும்? யாரு? அந்த இந்திக்காரன். இந்திக்காரன் சொல்கிறான், நான் ஏன் அவனுக்கு தரணும் காசு? என் வீடு தானா எழுத்து விட கொடுத்துனாங்க. அவனை எவ்வளோ ஹெல்ப் பண்ணிடுறேன். ஒரு 20 ரூபா தரமாட்டேன். வாட்ஸ்அப்பில் போட்டு அவனை அடிச்சு கிச்சு கிட்டு கொடுக்கி செல்லு கொடுக்கி எல்லாம் நான் காப்பாற்றுக்கிறேன். சரி நம்ம சும்மா நான் போய் துடுக்க மாட்டேன். சரி நமக்கு ஒரு நல்ல நம்ம ஒரு ஃப்ரெண்ட் வச்சு சார் ஒரு 20 தானே, சரி தான் போகணும். அவன் போனோன்னு வந்து என்னடா நான் ஒரு வேலை அடிச்சிட்டேன். ஃபஸ்ட் அடி நான் அவன் அப்போ அது நீங்கள் வரதுக்கு முன்னாடி அன்னைக்கு வந்தேண்ணா. அன்னைக்கு அது வேணா போட்டான், எண்ணெய் அடி 2 அடி வச்சிட்டான் தேவையில்லை. வச்சது நான், என் கூட வந்து என் தம்பின்ட்டான் சொந்தம். அப்புறம் என் மண்ணன் நாடி அவன் ஒரு 2 அடி வச்சிட்டான். அவனாச்சு இன்னும் என் அக்கா என் மாமா எல்லாம் வந்தாங்க. அவனை மாடி விட்டு நான் போயிட்டேன். எங்கள் டென்ஷனில் நான் போயிட்டேன். போயிட்டு பசி சொல்லிட்டு நேராக போய் ஒரு 5 இது வேணும் பஜ்ஜி அதை வாங்கிட்டு வந்தால் அவங்க நிற்கிற பேப்பர் வண்டி வீடு. சரி நம்ம போனால் குடிச்சிட்டு வர வரணும்னு சொல்லிட்டு நான் இங்கே ஓரம் வந்துருந்தேன். அவங்க வந்து என்ன போனால் போலீஸ் என்ன சொன்னார், டேய் இனிமேல் அங்கே போய் அவங்க எதாவது பிரச்சனை பண்ணேன் உடனே தீ உள்ள வச்சுட்டு போனாங்க. அதெல்லாம் போயிட்டான். நானாக போனேன். அந்த பஜ்ஜி நான் பாண்டி ஒரு 2 பஜ்ஜி கொடுத்து நான் வந்து சாப்பிட்டு கொண்டு பார்த்துருவேன். மணி நான் ஒரு 11:30 வந்தாங்க. அழகாக நான் தெரிஞ்சு போத அவங்க நானே வரேன்னு சொல்லிட்டீங்க. அது கொடுப்பா. இது வந்து நம்ம நல்லது கூட நினைச்சுக்கலாம். ஏதோ எல்லாருக்கும் இந்த மெசேஜ் கிடைக்கிறது இல்லை. என்ன மெசேஜ்? இந்த மாதிரி ஒரு டி அடிக்ஷன் சென்டர் இருக்கு, இதுல போய் நீ சேரணும்னு ஏதோ ஒரு போலீஸ்காரன் தான் புண்ணியம் கட்டிங்கன்னா நீங்க அட்ரஸ் கொடுத்து உங்களை எடுத்துன்னு வந்து சேர்த்துக்கிறேன். அதனால அதை நம்ம ஒரு நல்ல இதுக்கு யூஸ் பண்ணிட்டு வெளியில போய் நீங்க திருப்பி எங்க குடிய தொடாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்து அமைதியா அவங்க கிளாஸ் எடுக்கும் போது என்ன சொல்றாங்க, எது சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கோங்க. எனக்கு ஒரு நானும் சார் நம்ம பேரிஸ்ல ஒரு மாசம் நானே கடவுள் பக்தி இருக்கா? எல்லாம் பக்தி சார். நான் வந்து இருந்து சார் கிறிஸ்டின் கூட அல்லா சார் எல்லா மதம் என் சம்மதம். நம்ம இது அதாவது ஒரு நம்ம எப்பயுமே ஒரு மேலான சக்தி இருக்குது, நமக்கும் மேல ஒரு சக்தி இருக்குதுன்றத உணர்ந்து அதுகிட்ட ஹெல்ப் கேட்டீங்கன்னா கிடைக்கும். கண்டிப்பா சார். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னால முடியும், நானே பண்ணிடுவேன், நானே குடிய விட்டுருவேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா முடியாது. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு ஃபெய்த்தை ஏதோ ஒன்று இருக்கணும்ன்றது சொல்லி சாமி சொல்றேன். சாமி நம்ம குடி நல்லா இருக்கும், நான் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். ஆனா எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும்? குடிய விடணும். குடிய விட்டீங்கன்னா தன்னை மீறி எல்லாமே பண்ணலாம், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ ஒரே ஒரு காரியம் பண்ணணும், ஒரே ஒரு சத்தியம் பண்ணணும். என்ன பண்ணணும்னா குடிய விடணும். அதுவும் இன்னைக்கு ஒரு நாள் விட்டா போதும் நீங்க பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு விடுறேன்னு சொல்லி இவ்வளவு நாள் கதையை கொடுத்துருப்பீங்க, நாளைக்குல இருந்து நான் விட்டுறேன் சத்தியமான்றீங்க. ஆனா இனிமேட்டு அப்படி படாதீங்க. இன்னைக்கு நான் குடிய விடுறேன், இன்னைக்கு குடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஓடிடுமா, அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு இன்னைக்கு நான் குடிய விடுறேன்னு சொல்லுங்க.
அப்படியே ஒரு நாளா ஓடி பல மாசம் ஆயிடும், பல வருஷம் ஆயிடும். அந்த மாதிரி நிறைய பேர் 20 வருஷம் குடிய விட்டவங்க இருக்கான். சரிங்களா? அதனால நல்லா கத்துக்கோங்க. நீங்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல செல்ஃப் ரியலைசேஷன் நம்மளே யோசிக்கணும். எப்படி நம்ம போய் போதையை விட்டுறது அப்படின்றது இங்க சொல்லும் போது நமக்கு ஒரு தனி திட்டத்தை யோசிச்சு வச்சுட்டு வெளியே போனோம்னா கண்டிப்பா அதுல இருந்து மீண்டும் வெளியில வரலாம். வாங்க, நான் திருப்பி